இலை பரோட்டா கேள்விப்பட்டிருக்கீங்க, இலை இட்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இன் டுடேஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு மேக் அ இலை இட்லி. சீரியஸாக சொல்கிறேங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த இலை இட்லி செய்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு குக்கர் வச்சு ஏதாச்சும் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியை நீங்கள் ஆயில் இல்லாமல் கூட குக் பண்ணலாம். எனிவே அது உங்களோட விருப்பம். ஆயில் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு சீரகமும் சோம்பும் ஆட் பண்ணிக்க போகிறோம். சீரகத்துலேயும் சோம்புலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது டைஜஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதை கேட்டு நானும் உங்களுக்கு சொன்னேன். சப்பாட் இப்போ சீரகமும் சோம்பும் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ ஒரு கை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆயில் ஆட் பண்ணும்போது ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுமாரி ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ கருவேப்பிலை தூக்கி போடாமல் ஒழுங்காக அழகாக சாப்பிடுங்க. நல்லா வாஷ் பண்ண சிக்கனை ஆட் பண்ண உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா ஒரு பெரிய தக்காளியும் அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு அந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆமாம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மஞ்சப்பொடி போட்டால் அதில் இருக்க ரா ஸ்மெல் போகும்னு சொல்லிட்டு. அது உண்மையாக இல்லையா மட்டும் எனக்கு சொல்லுங்க. என்ன இஸ் மை ஃபேவரட் பார்ட் மிளகா பொடி. இது வெறும் கார மிளகா பொடி. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மிளகா வாங்கி ராவாக அரைச்சிருப்பாங்க. செம்ம காரமாக செம்ம ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ மை ஃபேவரட் அந்த மிளகா பொடி தான். மிளகா பொடியை ஆட் பண்ணதுக்கப்புறம் என் கைக்கு கிடச்சி எல்லா மசாலாவும் அதில் தூக்கி போட்டேன்னா என்னென்ன மசாலா போட்டேன்னா ஜீரகப்பொடி போட்டேன், சோம்பு பொடி போட்டேன், மல்லிப்பொடி, கரம் மசாலான்னு சொல்லிட்டு கைக்குள்ள கிடச்ச எல்லா மசாலாவும் இதை ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு சீக்ரெட் மசாலா ஆட் பண்ணேன். அது என்ன தெரியுமா? சிக்கன் 65 மசாலா. அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தென் ஃபைனல் ஸ்டெப்பாக சால்ட். உப்பில்லா உணவு குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ உப்பு போடாமல் விடலாமா? ஸோ கரெக்டாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ராக் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ண போகிறோன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஜிஞ்சரையும் கார்லிக்கும் தனித்தனியாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி ஆட் பண்ணால் அங்கங்கே வாழ மாட்டோமா? அதனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே போட்டால் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதனால தான் இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இறக்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆட் பண்ண எல்லா விஷயங்களும் சும்மா கலக்குன்னு சொல்லிட்டு நல்லா கிண்டி விட போகிறோம். ஏன்னா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆனால் தானே அது குக் ஆகி வரும்போது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிக்கன்லேயும் எல்லா ஃப்ளேவரும் ஊறணும்ல. ஸோ எல்லா ஃப்ளேவரும் இறங்குறதுக்காக நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அந்த மிக்சிங் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் தெரியுமா? நான்லாம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசில் எங்கள் அம்மா சும்மா அந்த கடாயில் ஏதாச்சும் பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃப்ரை பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் குழம்பு பண்ணுறாங்கன்னா அந்த டொமேட்டோ ஆனியன்ஸை சாட்டே பண்ண சொல்லுவாங்கல்ல. நம்மளும் ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுவோம், சரி ஓகேடா நான் செஃப்டா நானும் குக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாட்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய இது மாதிரி போயிட்டு நல்லா கிண்டலாம் சொல்லிட்டு போவேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நம்மளுக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா கை வலிக்குது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, நோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு எதுலையோ அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் நான் குக் பண்ண போகிறேன், அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அம்மாக்கையே வாங்கி கட்டிட்டு வந்திருப்போமே, அடுத்த நாள் கையை கொடுத்துக்க முடியாமல் கஷ்டப்படுவோம் பார்த்தீங்களா? ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் விசில் வச்சுட்டு ஒரு விசில் வச்சா போதும். ஸோ விசில் வச்சுட்டு வந்துட்டுக்கப்புறமேல்ட்டு இப்படி தான் எனக்கு வந்துச்சு. ஸோ நல்லாவே சூப்பராக பாயில் ஆக்கி செம்மையாக வேறு லெவலில் மேலே இருக்கிறது ஃபுல்லாக ஃபேட் தான். ஸோ சிக்கனில் மோஸ்ட்டாக எந்த பீஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் செஸ்ட் பீஸு ப்ரெஸ்ட் பீஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லெக் பீஸை மாதிரி செம்ம டெலிஷியஸான ஒரு பார்ட் சிக்கனில் கிடையவே கிடையாது. அதுதான் செம்ம ஜூஸியாகவும் செம்ம டெலிஷியஸாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டெலிஷியஸான ஒரு சிக்கன் கிரேவியோ இல்லை சிக்கனில் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சா என்ன பண்ணுங்க, போயிட்டு சிக்கன் கடையில் போயிட்டு அண்ணா எனக்கு லெக் பீஸாக பார்த்து கட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேடுங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் தான் சொல்லுவேன், பட் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக போடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பெப்பர் காரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக பெப்பர் போட்டு கொஞ்சம் பெப்பர் மசாலா மாதிரி பண்ணலாமே. ஏன்னா இட்லியில் வச்சு நம்ம மடிக்கும்போது அந்த காரமோடு அப்படியே செம்மையாக இருக்கணும்ல, அதுக்காக லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெப்பர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா கூட விட்டுக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு சும்மா மிக்ஸ் கரோ பண்ணுங்க. ஏன்னா நான் இவ்வளோக்கு நம்ம அழகாக சூப்பராக மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். மோஸ்ட்டாக எல்லோ பரோட்டாவில் சால்னா தான் ஊற்றுவாங்க. நானும் சால்னா ட்ரை பண்ணலாம் தான் நினச்சேன், பட் வேண்டாம்ப்பா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும். சிக்கன் கிரேவி எப்போவுமே மார்னிங் நம்ம என்ன பண்ணுவோம், சண்டே ஆனாலும் இட்லி ஒரு சிக்கன் கிரேவி இல்லைன்னா தோசை சிக்கன் கிரேவி இப்படி தான் டெய்லி சண்டே மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் இருக்கும். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனுவே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குட்டி குட்டி பட்டி டிங்கரிங்களை பார்க்க போகிறோம். மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை. டெய்லியும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைக்கிற ஒரு விஷயம் அது எல்லாத்தையும் இலையில போட்டு நம்ம மடிச்சு சூடு பண்ண போகிறோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. இது பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரு குட்டி விஷயம் தான்.
இப்போ நம்ம இட்லியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிச்சாச்சு. அதாவது சிக்கன் கிரேவி செய்யும் முறை அது வந்து முடிச்சிட்டோம். செம்மையாக வந்து ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கும்போது செம்ம டெம்ப்டிங்காக எனக்கு சாப்பிடணும் தான் தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், நோ இது நம்ம செஞ்சதே வேறு ஒரு விஷயத்துக்காக. ஸோ அதுக்காக பொறுமையாக அடக்கி வாசிடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வாசிச்சுட்டு இருந்தேன். ப்ராசஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு விஷயத்த மட்டும் மறந்துட்டேன்னு யோசிக்கும் போது ஞாபகம் வந்துச்சு. பாஸ்லேயே கொத்தமல்லி இலையை நான் மறந்துட்டேன். அது போட்டாலே வேற லெவலில் இருக்குமா? சரி ஓகே, எதை பண்ணாலும் அது போட்டு தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து வந்து எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கடைப்பிடிக்கலாம், தப்பாயிடும்ல. ஸோ அந்த சட்டத்தை வந்து கடைப்பிடிச்சாச்சு. ஸோ ஆஃப்டர் ஆடிங் சம் கொத்தமல்லி இலை ஜஸ்ட் மிக்ஸ் திம். ஓகேவா, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட இலை இட்லிக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான். இப்போ செகண்ட் ப்ராசஸ்க்கு வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ப்ரோட்டீன் முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் அண்ட் ஒரு ஃபைபர் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும்ல. ஸோ அந்த வெஜிடபிள் அண்ட் ஃபைபருக்காக வந்து ஒரு குட்டி வந்து ஒரு காரமான துவையல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சுரக்காய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேல்ட்டு கொஞ்சோண்டு முந்திரி, அதுக்கப்புறமேல்ட்டு ஊற வச்ச மிளகாய் எல்லாத்தையுமே ஒரு மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மிளகாத்தூள், லாஸ்ட்டாக வந்து ஒரு குட்டி ஸ்பூன் ஆஃப் பருப்பு பொடி இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான துவையல் டன். இப்போ இட்லிக்கு மூவ் ஆன் பண்ணலாமா? என்னடா இட்லி சுட போகிறான்னு சொல்லிட்டு இங்கே ஜவ்வரிசி காமிச்சிட்டு கலையை யோசிக்கிறீங்களா? ஸோ ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம இட்லி பேட்டரில் வந்து ஆட் பண்ணி அதை வந்து இட்லியை வந்து சுட்டோம்னா வந்து இட்லி செம்ம சாஃப்டாகவும் செம்ம ஸ்மூத்தாகவும் வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஞானி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பேட்டரை. அகெயின் மிக்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்தாலும் வந்து கலக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. ஏன்னா இப்போ நம்ம உப்பு போட்டிருக்கோம், பத்தாததுக்கு ஜவ்வரிசியை அரைச்ச தண்ணியும் ஊற்றிருக்கோமா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்து உப்பு நல்லா அந்த மாவில் வந்து சேர்ந்து கலந்துருக்கும். அதே மாதிரி அந்த ஜவ்வரிசி வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இட்லியும் நல்லா வந்து சூப்பராக டேஸ்ட் டெலிஷியஸாக வரணும்ல, அங்கங்கே சால்ட்டாக இல்லாமல். ஸோ அதுக்கு நல்லாவே கலந்துக்கோங்க, ஓகேங்களா? ஒரு குட்டி டேஸ்டிங் டைம். ஏன்னா வந்து மாவில் கரெக்டாக உப்பு கலந்துருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தியாச்சு. இப்போ இட்லி வந்து ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி வந்து கிளாத்தில் தான் ஊற்றினேன். ஸோ அதனால இந்த மாதிரி இருக்குது. பட் இட்லி செம்ம சாஃப்டாக இருக்குது. நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் வந்து அசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு வாழலை எடுத்து நல்லா சூப்பராக நீட்டாக கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக நம்ம வந்து சுட்ட 2 இட்லி, உங்களுக்கு எத்தனை இட்லி வேணும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 இட்லி தான் சாப்பிடுவோம், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டோமா. ஸோ 2 இட்லிஸ். அதுக்கப்புறமேல்ட்டு நம்ம பெப்பர் போட்டு நல்லா ஸ்பைஸியாக ரெடி பண்ண அந்த சிக்கன் கிரேவியில் இருக்க சிக்கன் கொஞ்சோன்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து எண்ணி வச்சிட்ருக்கேன். யாருக்கிட்ட சிக்கன் பிடிக்காது? ஸோ நம்ம நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ்டாக வந்து ஃபைபர் அண்ட் வெஜிடபிள்ஸும் நிறைய சாப்பிடணும். ஸோ இந்த ஃபைபருக்காக நம்ம செஞ்ச இந்த காரமான துவையல் கொஞ்சம் வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து வெஜிடபிள் சாப்பிட பிடிக்குது. முக்கியமாக வந்து நிறைய பேர் சொரக்காய் சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிற ஆளுங்களுக்காக வந்து இந்த மாதிரி துவையல் மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ அதில் சொரக்காய் இருக்குன்றது கண்டிப்பாக தெரியாது. ஸோ அவங்க கண்டே படிக்க மாட்டாங்க. இப்போ வந்து லீஃபை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ண அடுத்த நிமிஷமே நான் என்ன பண்ணிட்டேன்னா பேனை வந்து ஆன் பண்ணி அதை ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கட்டி வச்ச அந்த இலையை வந்து தூக்கி அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு கப் ஆஃப் வாட்டரை வந்து இது ஆட் பண்ணுவோம். ஏன்னா கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணால் தான் வந்து அது என்ன ஆகும்னா வந்து ஹீட்டில் வந்து என்ன ஆகும்னா ஸ்டீம் ஆகும். ஸ்டீம் ஆகும் பொழுது அந்த மேலே இருக்க அந்த இலையோட ஃப்ளேவர், கீழே இருக்க இலையோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து இந்த இட்லியில் அந்த சிக்கனில் அதுக்கப்புறமேட்டு அந்த துவையலில் ஃபுல்லாமே இறங்கும். ஸோ இறங்கின உடனே அது எப்படி இருக்கும்னா அந்த கிரேவியோட ஃப்ளேவர், அதுக்கப்புறம் இட்லியோட ஃப்ளேவர், அதுக்கப்புறமேட்டு அந்த துவையோட ஃப்ளேவர், அது கூட சேர்ந்து அந்த வாழை இலையோட இந்த எசன்ஸ், இது எல்லாமே மிக்ஸ் ஆகி செம்ம டெலிஷியஸான ஒரு ஃபுட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழை இலை வந்து நம்ம சாப்பிடும்போதே ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எதில் சாப்பிடுவோம், வாழையில் தான். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் கூட நம்ம வாழையில் தான் சாப்பிடுவோம், கரெக்டாக? ஸோ அதனால் வாழையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வாழையில் நிறைய சாப்பிடுங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான இந்த வாழையில் இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். மேபி இதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வாட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணி போடுவோம், ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.